பாரதம் என் உதிரம் தானடி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் JCI இந்தியா Zone 17 people below 40 years of age, 40 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவங்க, people with lot of energy, big dreams, ஒரு பெரிய ஒரு காதல் வாழ்க்கையின் மீது, ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வியோடு, வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய காதலோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக நானும் இன்னைக்கு 40வது வயதில் இருக்கிறேன். நீங்க JCI ரூல் என்ன வச்சிருக்கிறீங்க, அந்த கட் ஆஃப் 40 இயர்ஸ் அப்படிங்கிற கட் ஆஃபுக்குள்ள நானும் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். 18 வயசிலிருந்து 40 வயசுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாங்க, நிறைய ரிசர்ச் தியரி, ரிசர்ச் பேப்பர்ஸ். வாட் இஸ் தட் ஒன் திங், அந்த ஒரே ஒரு விஷயம் மனிதங்கிட்ட, வாட் இஸ் தட் ஒன் திங் தட் வில் ஹெல்ப் யூ டு ரியலைஸ் யுவர் பொட்டன்ஷியல்? இஸ் இட் நாலேஜ்? இஸ் இட் இன்ஃபர்மேஷன்? இஸ் இட் ஹார்ட் ஒர்க்? இதை பல இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு விஷயம், சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லக்கூடியது இட் இஸ் லீடர்ஷிப், தலைமை பண்பு, தலைமைத்துவம். அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரிடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கதவை தட்டலாம். இது எல்லாம் இன்கிரிடியன்ட். இதெல்லாம் ஒரு குக்கர்ல போட்டு நீங்க குக் பண்ணும் பொழுது, அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரிடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மேஜிக் வரும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. JCI ஈரோடு சூப்பர் கிங்ஸ் விசில் போடு அப்படிங்கிற தலைப்புல இருக்கீங்க. இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும், இது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி. IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட அசோசியேட் ஆன பிரான்ச்சைசி ஷர்ட். இந்த எல்லோ கலர் மேல ஆர்மி ஃபெட்டிக். அது சென்னை சூப்பர் கிங்ஸோட அசோசியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அது தோனியோட அசோசியேட் ஆன ஒரு ஷர்ட். இன்னைக்கு தோனி அப்படிங்கிற ஒரு மனிதரை நாம் எடுக்கிறோம், ஒரு பிராண்ட். தோனிங்கிறது இன்னைக்கு பிராண்ட். சூப்பர் கிங்ஸுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்தியாவில் எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் 50% கூட்டம் சூப்பர் கிங்ஸ் கூட்டமா இருக்காங்க. பஞ்சாபுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. இன்னைக்கு தோனியினுடைய சக்சஸ் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா லீடர்ஷிப். இன்னைக்கு அடுத்த 45 நிமிடங்கள் அந்த லீடர்ஷிப்பை பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்து வியந்த மனிதர்கள், நான் படித்த புத்தகங்கள், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு 45 நிமிஷம் உங்ககிட்ட சொன்னா, அதுல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும். ப்ராப்ளி நீங்க கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 100 மடங்கு வளரும். இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 2 மடங்கு வளர்ந்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் திங்கிங். இன்னைக்கு இந்தியாவுக்கு இன்கிரிமெண்டல் திங்கிங் வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், 2 டைம்ஸ் grow ஆகணும். nobody wants 2 times growth. we all want 100 times growth. 100 மடங்கு growth நமக்கு வேணும். 100 மடங்கு growth நம்ம எக்ஸ்போனென்ஷியல் திங்கிங்னு சொல்றோம். இட்ஸ் an exponential thinking. சின்னதா grow ஆகிறது பேர் இன்கிரிமெண்டல் திங்கிங். இன்னைக்கு ஏன் JCI இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டி இருக்காங்க, Zone 17? எதற்காக 1000ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இருக்கிறோம், சமூக போராளிகள் இருக்கிறோம், NGO நடத்துறவங்க இருக்கோம், அரசியல் ஆர்வம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறோம், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே. அடுத்த 45 நிமிடங்கள் சில டூல்ஸ், என்னால தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். எனக்கு உலகத்தினுடைய the most valuable company in the world, மார்க்கெட் கேபிடலைசேஷன், அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல மார்க்கெட் கேப்ல the most valuable company in the world is Apple. எல்லாருக்கு கையிலயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், ஆப்பிள் சம்பந்தமா நம்ம உடம்புல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம், பாக்கெட்ல இருக்கலாம். ஆப்பிளுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is $3.1 trillion. இந்தியாவுடைய பொருளாதாரம் $4 trillion. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் $4 trillion. ஆப்பிள் என்கின்ற ஒரு நிறுவனம் மட்டும் $3.1 trillion. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் 1976 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், இன்னைக்கு 49 ஆண்டுகள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு, 49 years. நம்ம 40 பத்தி பேசுறோம், 40 வயசுக்குள்ள பேசுறோம்.
$3.1 trillion, the world's most valuable company. அந்த கம்பெனியை தனியா எடுத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 36 நாடுகளுக்கு ஆப்பிள் என்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சமம். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அந்த ஒரு நிறுவனத்தினுடைய சப்ளை செயின் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்பரேஷன் இன் தி வேர்ல்ட். நம்ம என்ன படிக்கணும், அடுத்து என்ன பொருள் வாங்குறோம் நமக்கு தெரியாமே ஆப்பிள் 17 அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டு வருவோம். எதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறோம் நமக்கு தெரியாது. ஆப்பிள் 16க்கு எதுக்கு 1,30,000 கொடுத்தோம் தெரியாது. ஆப்பிள் 15க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம் சத்தியமா தெரியாது. ஒரு ஆப்பிள் ஐபோன் அப்கிரேடுக்கு இந்தியாவில் இல்ல, லண்டன்ல, ஜூரிச்ல, உலகத்தினுடைய பெரிய நகரத்தில் கியூ கட்டி நிக்கிறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் குவாலிட்டி என்ன நாம இன்னைக்கு பேசுவோம். அந்த குவாலிட்டியை இங்க இருக்கக்கூடிய 40 வயசு கீழே இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வேலையில கொண்டு வரும் பொழுது எப்படி அடுத்த கட்டம் போலாம். உலகத்தினுடைய 2வது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி நிவிடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஒரு சிப், ஒரு ஜிபியு, ஒரு கிராபிக்கல் ப்ராசஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் கம்பெனி நிவிடியா. $3 trillion. 2வது. உலகத்தினுடைய 3வது பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட். உலகத்தினுடைய 4வது பெரிய கம்பெனி அமேசான். உலகத்தினுடைய 5வது பெரிய கம்பெனி ஆல்பபெட் கூகுள். உலகத்தினுடைய 6வது பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவுடைய எனர்ஜி கம்பெனி அராம்கோ. உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி பெர்க்ஷையர் ஹாத்வே. சோ இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஒரு கம்பெனி எடுத்து எந்த லீடர் என்ன குவாலிட்டி, ஏன் அது பெருசாச்சு, நாமளும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜேசிஐ கான்ஃபரன்ஸ் சக்சஸ் ஆனதா நான் பாக்குறேன் சார். காரணம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை ஈரோட்டிலிருந்து $1 பில்லியன் வரக்கூடிய நிறுவனம் நமக்கு தேவை. ஈரோட்டிலிருந்து ஒரு மில்கி மிஸ்ட், ஒரு ஹாட்சன், ஃபேண்டாஸ்டிக். ஒரு பாலை வைத்து 1650 கோடி ரூபாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மில்கி மிஸ்ட் ஈரோட்ல சாதிச்சு காட்ட முடியும். பாலை வைத்து லாபகரமா பண்ண முடியும். பட் நீங்க மில்கி மிஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க, கம்ப்ளீட்லி அவங்க மாடல் டிஃபரெண்ட். நம்ம ஊர்ல தான் ஹாட்சன் ஆக்ரோ இருக்கு, சந்திரமோகன் சவுத்துல இருக்கார். இதே ஊர் நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறாரு பாருங்க. நியூசிலாந்துல இருந்து பால் பவுடர் வந்த காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிறுவனம் ஹாட்சன் அக்ரோ நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறோம். என்ன மாடல், ஏன் சக்சஸ் ஆனா? இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது. காரணம் இந்தியாவுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய இலக்கு $4 trillion. பத்தாது சார். இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்தினா ஏத்துக்க மாட்டேன், பிஓகேவை தட்டி தூக்கி இருக்கணும். எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கரத்தில் நடக்கும் பொழுது, உக்கரத்தில் சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 - 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு. ஒரு நாள் ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். 16 மிசைல் அனுப்பணும் ஒரு பேரேஜ். அப்ப 8.5 கோடி × 16 கால்குலேட் பண்ணு. சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் இது. அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். 2 மனமும் சரிதான், 2 பேருடைய ஆர்கியூமெண்ட்டும் சரிதான். அந்த ஆர்கியூமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணல. பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிவா நிக்கிறோம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல், ட்ரோன் ஒண்ணு கூட இந்தியாக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். ஒண்ணு கூட. நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாருப்பா, அது இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிரு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க, மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிரு.
மூணாவது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க, நம்ம பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர்பேஸ். ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்த ஒரு நாடு மட்டுமே, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேங்க, ஈரோட்டுல $1 பில்லியன் வேணும். ஈரோட்டுல அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பிறக்கணும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும். உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கணும். இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன? மக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது தலைமை பண்பா? பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா? இல்ல இன்னோவேஷனை போக்கஸ் பண்றது தலைமை பண்பா? யாருமே அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு இன்னைக்கு உருவாக்குறீங்கன்னா அது தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறது இது அனைத்தும் சேர்ந்ததுதான். மக்களையும் மேனேஜ் பண்ணணும், பிகாஸ் யூ ரன் a கார்பரேஷன். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 4 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தாலும் 10 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா 10,000, 20,000, 1 லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணணும். தலைமை பண்பு தான். ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டைம் யூ ஆர் a மேனேஜர். அதனாலதான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகும். ஒரு லீடருக்கான முக்கிய வேலை. இன்னைக்கு தோனி ஒய்சிஎல் லீடர் இல்ல சார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. இல்ல 11 பேர்த்த நீங்களும் மேனேஜ் பண்ணலாம், நானும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல 11 பேர்த்த நல்லா மேனேஜ் பண்றாரு. சரி, ஓகே. கங்குலி இருந்தாரு, அவரும் நல்லா மேனேஜ் பண்ணாரு. ராகுல் டிராவிட்னுடைய கேப்டன்சி ஒரு குவைட் கேப்டன்சி. விராட் கோலியினுடைய கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான். அவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 செமிஃபைனல்ல தோத்தார். 2020 வேர்ல்ட் கப் இன்னொரு இடத்துல ஃபைனல்ல தோத்தாங்க, இன்னொரு இடத்துல செமிஃபைனல்ல தோத்தாங்க. மொத்தமா 3 டோர்னமெண்ட் செமிஃபைனல், ஃபைனல்ல தோத்தாங்க, கப்பு கிடைக்கல. ஆனா மோடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு. தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, T20 அடிச்சாரு, வேர்ல்ட் கப் அடிச்சாரு. அப்ப குரூஷியலான கேமை ஜெயிச்சார். அதை விட சிறப்பு, இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா, தோனி has got the most unique wicket keeping skill in the world. எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு. அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து அவர் வெற்றியை நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பிங். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள், அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க, கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கும். சோ தோனியினுடைய வேலை என்னன்னா, பாலை கலெக்ட் பண்ணுவாரு, இப்படி போவாரு. மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க. சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். சோ உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவுக்கு பின்னாடி நிக்கிறீங்களோ பாலை மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பாலை மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பார்த்திருப்பீங்க, தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி இருக்கு. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது. ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ரிஸ்க். நான் பின்னாடி இருந்தா பாலை பிடிக்கலாம், ஃபைன். ஆனா நான் முன்னாடி போனா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ செகண்ட்ல அவுட் பண்ண வைக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள், நீங்க
மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நீங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிய இன்கல்கேட் செய்ய வேண்டிய நேரம். கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன், கொஞ்சம் என் ப்ராடக்ட்ல ரிஸ்க் எடுப்பேன். ஒரு ப்ராடக்ட் நானே புதுசா செய்வேன், மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு பார்ப்பேன். ஹேட்சன் அக்ரோ மாதிரி நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யோசிப்பேன். நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யாராச்சும் இந்தியாவில் யோசிப்பாங்களா? நியூசிலாந்துல மனிதர்களை விட மாடு அதிகம், மனிதர்களை விட ஆடு அதிகம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நியூசிலாந்து. நமக்கு ஆபரேஷன் ஃபிளட் இந்தியாவில் இந்த மில்க் ரெவல்யூஷனை கொண்டு வருவதற்கு கொரியன் ஐயா நியூசிலாந்து போய் ஸ்டடி பண்ணி இங்கதான் மாடலே கொண்டு வந்தார். இன்னைக்கு நியூசிலாந்துக்கு பால் பவுடர். சோ ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்னை பொறுத்தவரை அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், நீங்க அடிப்படையில் இன்கல்கேட் பண்ண. அமெரிக்கன்ஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, ரிஸ்க் எடுப்பாங்க. அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் தே டேக் ரிஸ்க். ரிஸ்க் பத்தி அவன் யோசிக்கிறதே. சொசைட்டியா இன்னைக்கு நமக்கு தைரியம் வந்துருச்சு, ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம பேக் பண்ண. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம பேக் பண்ணல. இன்ஜினியர் படி, டாக்டர் படி. ஒரு குழந்தை படிப்பதில் கூட நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரா இல்லை. காரணம், நாம் ஒரு நடுத்தரமான ஒரு நாடு. நடுத்தரமான நாடாக இருந்த காரணத்தினால நம்ம சேஃபா தான் விளையாடுவோம். ஒரு பேங்க் ஜாப் சேஃப், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணா சேஃப். ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணா கூட ஜாதகம் பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் சேஃப்டி, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது செகண்ட் லெவல் சேஃப்டி, குலதெய்வம் கோயில்ல போய் பூ போட்டு கேட்கறது 3வது லெவல் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வச்சு நல்லா பேசிக்கிறாங்களா, 4வது லெவல் சேஃப்டி. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட சேஃப்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணும், தவறு கிடையாது, நல்லதுதான், திருமணம் நிலைத்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டியா நாம இருந்த காரணத்தினால சேஃப்டி இன்பில்ட். ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டி மாறிவிட்டது என்பதை நம்முடைய சகோதர சகோதரி உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 ட்ரில்லியன் டு 50 ட்ரில்லியன். ஆப்பிள் இந்த மாதிரி சேஃபா யோசிச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் a $3.1 trillion ரெக்கார்ட். அதனால இன்னைக்கு நீங்க நம்முடைய குழந்தைகளை ரிஸ்க் எடுக்க அலோவ் பண்ணுங்க, அவங்கள சேஃபா ஆட சொல்லாதீங்க. தோனி மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி, சையத் கிருமானி மாதிரி நல்ல கீப்பர், அருமையான கீப்பர் நிக்கலாம். ஆனா தோனி முன்னாடி ஒரு ஸ்டெப் ஏன் போறாருன்னா, பால மைக்ரோ செகண்ட் ஏர்லியரா கலெக்ட் பண்றாரு, அதே மைக்ரோ செகண்ட் வேகத்துல ஸ்டம்ப் பண்றாரு. ஆனா தெரியும் தோனி பால விட்டாருன்னா நம்ம தப்பா பேசுவோம், என்ன தோனி பால விட்டுட்டார், ஆனா யாரும் பேச மாட்டோம், அவர் கை முன்னாடி இருந்துச்சு. நாம தவறு செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை பேசத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நாம பயந்தோம் அப்படின்னா லைஃப்ல எந்த டெசிஷனும் நம்மால் எடுக்க முடியாது. அதனால லீடர்ஷிப், தலைமை பண்புக்கு அடிப்படை ரிஸ்க் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது என்னை பொறுத்தவரை முதலை விட முக்கியமானது, நிறைய நீங்க யோசிக்கணும், உட்கார்ந்து திங்க் பண்ணணும். இன்னைக்கு மனிதர்கள் நம்ம யாருமே நம்ம ஏஜ்ல திங்க் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல சார், நம்ம திங்க் பண்றதே இல்ல. we are reacting to life. நம்ம லைஃபுக்கு ரியாக்ட் பண்றோம். ரியாக்டிங்கும் திங்கிங்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் ரியாக்ட் பண்றோம்? நம்முடைய பகுதியில, குறிப்பா ஈரோடு பகுதி எடுத்துக்கலாம், சொந்தங்கள் அதிகம், சம்பிரதாயங்கள் அதிகம், விழாக்கள் அதிகம். பிசினஸ்மேன் நீங்க கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கும் வரணும், மேரேஜ் செரிமனிக்கு போகணும், எல்லாத்தையும் பண்ணணும். எஸ். அதை தாண்டி ஆபீஸை மேனேஜ் பண்ணு. எஸ். ஓடுறக்கே நேரம் சரியா இருக்கு. எஸ். ஒரு ஆந்திரபிரனரா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் கடைசியா எப்போ உட்கார்ந்து திங்க் பண்ணி, திஸ் இஸ் மை வீக்லி பிளான், திஸ் இஸ் மை மந்த்லி பிளான். பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஒரு நாளும் வாரத்தில் இட் இஸ் கால்ட் திங்க் டே, திங்க் பண்றதுக்காக ஒரு நாள். மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாய்க்கு வருஷத்துல ஒரு வாரம் திங்க் வீக். எல்லாரும் வெளியே போய் திங்க் பண்ணிட்டு வாங்க. நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு என்ன வேணும். அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க 100x வரணும். 2x சாதாரணமா நடந்துரும் சார், நீங்க கவலையப்படாதீங்க. இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி. இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க எல்லாம் 3 மடங்கு வளர்ந்திருப்பீங்க. ஆனா நமக்கு 3 மடங்கு வேண்டாம், 100 மடங்கு வேண்டும். 100 மடங்கு பாசிபிளா? 100% பாசிபிள். நம்ம கண் முன்னாடி 100 மடங்கு வளர்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த லீடர் என்ன வித்தியாசமா பண்றாரு? திங்க் பண்றாரு, யோசிக்கிறார், எழுதுறாரு, பிளான் பண்றாரு, டைரி போட்டு நோட் பண்றாரு, டைம் 24 மணி நேரத்தில் செக்ரிகேட் பண்றாங்க, தேவையில்லாம எதுவும் பேசுறது இல்ல. இன்னும் இளைஞர்கள் ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, உள்ள இருக்கீங்க, ஒரு வாரத்தை, ஒரு நாளை திங்க் பண்றதுக்கு வைங்க, எழுதுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, எப்படி பெருசு செய்ய முடியும், எப்படி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்,
புதுசா எந்த கஸ்டமரை கொண்டு வரலாம், எந்த ப்ராடக்டை கொண்டு வரலாம். எல்லா நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணீங்கன்னா 365 நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் 5 நாள் ஃபயர் ஃபைட் பண்றேன், ஒரு நாள் யோசிக்கிறேன், ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்றேன்னு யோசிக்கிறேன். திஸ் ஸ்கில் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். ஆங்கிலத்துல இது அமெரிக்கன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அமெரிக்கால ஒரு டிபிக்கல் வெள்ளைக்காரனை பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவன் ஆபீஸ் 7 மணிக்கு வருவான். நியூயார்க் போய் பாருங்க. 7 மணிக்கு வந்து 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவான். அவனுடைய திங்கிங் நேரமே 4:30 to 7. 7 மணிக்கு ஒரு நல்ல வெள்ளைக்கார அமெரிக்கன், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஆளுமை காலையில திங்கிங் பார்ட் முடிஞ்சது. 10 மணிக்கு மேல ஒன்லி ஃபயர் ஃபைட்டிங். அவன் திங்கிங் ஏர்லி மார்னிங் வச்சுக்கிறான். ஜெர்மன்ஸ் ஏர்லி மார்னிங் திங்கர்ஸ். இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் சார். இந்தியாவில் நம்ம வளர்றோம் வளர்றோம் வளர்றோம், எஸ் வளர்றோம். ஆனா இந்த வளர்ச்சி பத்தாது சார், இந்த வளர்ச்சி பத்தாது. இன்னையிலிருந்து நீங்க 2047 இன்னைக்கு நம்ம $4 trillion, அமெரிக்கா $33 trillion, நம்மை விட 8 மடங்கு அதிகம். சைனா $17 trillion, நம்மை விட 4 மடங்கு அதிகம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றது, நாம 2047 வேகமா வளர்ந்து $50 trillion வரணும் அப்படிங்கிறார். 2047 நீங்க $50 trillion வரணும்னா இன்னையிலிருந்து நீங்க 13% வளரணும். ஒரு ஆண்டு 13% every year. Today we are growing at 8%. 2025-26 13% வளரணும். 26-27 13%. 27-28 13%. உலகத்துல எந்த நாடும் 13% கடந்த 2000 ஆண்டுகள்ல எந்த நாடும் வளரவே கிடையாது. 20 ஆண்டுகள் சைனா 10% வளர்ந்தாங்க. 10% சைனா. நம்ம 25 ஆண்டுகள் 13% வளரணும்னா 40 வயசுக்கு கீழே இருக்கிற நீங்க உங்களுடைய திங்கிங்க மாத்தினீங்கன்னா மட்டும்தான் 13% 100 மடங்கு வளர்ச்சி நமக்கு வரும். நல்லா உணர்ந்து. நம்முடைய சொந்தங்கள் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டாங்க. பேஸ் பில்ட் பண்றது கஷ்டம் சார். பேஸ் பில்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 50 trillion 13% growth rate for 25 years. So think பண்ணுங்க, நேரத்தை உங்களுக்கு கொடுங்க. கீப் திங்கிங் திங்கிங் திங்கிங். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பீக் ஆஃப் தேர் கெரியர்ல இந்தியால வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ராணிகேட்ல நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. யாராச்சும் நீங்க உத்தராகண்ட் போனீங்கன்னா ராணிகேத்துங்கிற இடத்துல நீங்க போய் பார்க்கணும். நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்கள் இந்த ஆசிரமத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்? அவங்களுடைய லைஃப் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா இருக்கு. ஸ்டீவ் ஜாப் வாண்டட் டு பில்ட் அ ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனி. சோ இந்தியால தான் பதில் இருக்கு. நம்ம ஊருக்கு வர்றாரு. அவர் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்த ஊர்ல என்ன பதில் இருக்கு? சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறார். அவருடைய இன்னோவேஷனுடைய கீ சிம்பிளிசிட்டி. போன்ல பட்டன் இருக்கக்கூடாது, சிம்பிளிசிட்டி. அது வரைக்கும் போன்ல பட்டன் இருந்துச்சு. கேமரா தனி, ஃபேக்ஸ் மிஷின் தனி, பட்டன் போன் தனி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதான் போன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருக்கா சொன்னாரு, என்னுடைய தொலைபேசியை கொண்டு போய் ஆப்பிரிக்கால நான் போட்டுருவேன். ஆப்பிரிக்கால ஒரு ட்ரைபல் கேர்ள், அந்த பாப்பாக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. அந்த பொண்ணு இந்த போன் எடுத்து மூணு முறையில இந்த போனை ஓபன் பண்ணணும். 3 times. உதாரணத்துக்கு என் போன் ஐபோன் என் கையில் இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பொண்ணு அந்த போனை கையில் எடுக்குது. இப்படி பாக்குது, என்னது வித்தியாசமா இருக்கு, ஏதோ டப்பா மாதிரி இருக்கு, சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டீவ் ஜாப்ஸ் திங்கிங் என்னன்னா, 3 கிளிக்ல உள்ள போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளிக், போன் ஓபன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளிக், நான் போன் பண்ணணும். செகண்ட் கிளிக், ஓபன் பண்ணிட்டேன். தேர்ட் கிளிக், போன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி 9 1 2 3 4 0 7 3 7. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க டீமுக்கு சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி. இல்ல சார் 4 times பண்ணிட்டேன், பத்தாது, 3 times. இல்ல 5 இதுல பண்ணிடுறோம், இல்ல 3ல வேணும். டுடே ஆப்பிள் இஸ் கோயிங் ஃபார் சிங்கிள் பட்டன், ஒரே பட்டன். என்ன? வாய்ஸ். ப்ளீஸ் கால் குருமூர்த்தி அண்ணா, ப்ளீஸ் கால் சரஸ்வதி அக்கா. இன்னைக்கு 1 டிப்புக்கு போறோம். இது எப்படி வந்துச்சுங்க? திங்கிங் அண்ட் இன்னோவேஷன். திங்கிங் யாரோ யோசிச்சனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு.
இன்னைக்கு நீங்க டெஸ்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார்ஸ் இன்னும் அமெரிக்கன் மார்க்கெட்ல பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல பர்மிஷன் வந்துடும். நான் சமீபத்தில் யூஎஸ் போகும்போது டெஸ்லா சைபர் ட்ரக்ல ஓட்டி பார்த்தேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சைபர் ட்ரக். நீங்க உட்கார்ந்துக்கணும் பார்க்கிங்ல, நீங்க வாய்ஸ்ல சொல்லணும், கேன் யூ டேக் மீ டு ரோஸ் அவென்யூ 72A வுட் டிரைவ் ஸ்ட்ரீட். கார் ஸ்டார்ட் ஆச்சு, பார்க்கிங்ல ஸ்டியரிங் திரும்பிச்சு, பப்ளிக் பார்க்கிங்ல ரிவர்ஸ் எடுத்துச்சு. டெஸ்லா கம்பெனிக்குள்ள என்னது ரோடுக்கு வரல, கம்பெனிக்குள்ள ரிவர்ஸ் எடுத்துச்சு, சுத்தி 1000 காரை பார்த்துச்சு, 1000 காருக்குள்ள பூந்துச்சு, 1000 காருக்குள்ள ரவுண்டு போட்டுட்டு திரும்ப வந்து நீங்க பார்க்கிங்ல இறக்கி விட்டுருச்சு. இன்னும் 2 மாசத்துல இந்த டெக்னாலஜி ரோடுக்கு வரும். 2 months. வெறும் வாய்ஸ் கமாண்ட்ல கார் ஸ்டார்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்துங்க, எல்லா வேலையும் செய்யும். அப்ப இன்னோவேஷன் எங்க இருக்குங்க? டெஸ்லா எங்க இருக்கான் பாருங்க டெஸ்லா. இன்னைக்கு இந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் 100 மடங்கு சாத்தியம். இல்ல இருக்கிறதுல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, நமக்கு அது வேண்டாம். இந்த இளைஞர்கள் நீங்க அதிகமா கொடுப்பீங்க, நம்ம நாடு நம்புது. This country believes you will contribute more. This country believes you will achieve 13% growth rate. This country believes you will hit 50 trillion. This country believes இந்த நாடு உங்க லைஃப் டைம்ல வறுமை என்பதை நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்று இந்த நாடு நம்புது. உங்க லைஃப் டைம். இன்னைக்கு 40 வயசு கீழே யார் இருக்கீங்க, நீங்க வறுமை அப்படிங்கறதை தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் அன்பு சொந்தங்களே, 2வது திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு டைரி, ஒரு செல்போனை பிளைட் மோட்ல போட்டு 1 மணி நேரம் யோசிங்க. காலையில ஒரு அரை மணி நேரமே எந்திரிச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாத எல்லா கம்பெனி காணாம போச்சு. இன்டெல் 1986 இன்டெல் ஒரு சிப் அப்படிங்கறத நம்ம கொடுத்ததே இன்டெல் தான் சார். இன்டெல் தான் சிப். நமக்கு சிப்னா இன்டெல் தான். யாருக்காவது தெரியுங்களா, போன ஆண்டு இன்டெல்னுடைய மொத்த நஷ்டம் $18 பில்லியன். ஒரு இன்டெல் நிறுவனம் நமக்கு சிப் கொடுத்த கம்பெனி, போன வருஷம் அவங்களுடைய நெட் லாசஸ் $18 பில்லியன். 1986க்கு பிறகு இன்டெல் நிறுவனத்தினுடைய முதல் லாஸ் போன வருஷம். ஏன்? நிவிடியா வந்து சாப்பிட்டான். இன்டெல் திங்க் பண்ணாத இடத்துக்கு நிவிடியா போயிட்டான். கேமிங் பத்தி இன்டெல் திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ணான். கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியூ பத்தி திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ண. இன்னைக்கு இன்டெல் போகாத இடத்துக்கு நிவிடியா போய் உட்கார்ந்துருக்கான். சோ இன்டெல்னால அதுக்கு போக முடியல, அந்த சிப் இன்டெல்னால் டெவலப் பண்ண முடியல. $18 பில்லியன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே சிப்பு வேணும் சார். டெஸ்லா சிப்பு வேணும், நிவிடியா சிப்பு வேணும், சைபர் ட்ரக் நிவிடியா சிப்பு வேணும். S-400 பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் பண்ணும் பாருங்க. மிசைல் அனுப்பிச்சிட்டான், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் பார்க்கணும், அந்த மிசைலுடைய ப்ரொஜெக்டரை கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேரபோலிக் பார்த்த வேகமா கால்குலேட் பண்ணும், எங்க இன்டர்செப்ட் பண்ணு அது கால்குலேட் பண்ணும். மேல போய் அடிக்கலாமா, 40 கிலோமீட்டர் கம்மியா அடிக்கலாமா, 70 கிலோமீட்டர் கீழே வரலாமான்னு. சோ ஒரு சிப் உள்ள உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணுது. கரெக்ட் டைம்ல அந்த சிப் லான்ச் பண்ணணும். அந்த மிசைலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிப், ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிப். இன்னைக்கு இந்தியாட்ட அந்த சிப் இல்ல சார். உலகத்துல ஒரே ஒரு நிறுவனம், ஹாங்காங்ல TSMCன்னு ஒரு கம்பெனி இருக்கு, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலகத்தினுடைய 90% சிப்பை அவ ஒருத்த மட்டும் செய்யறான். 90% ஃபாஸ்ட் சிப் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஒன் கம்பெனி. அவன் தான் நிவிடியாக் சப்ளை. அதுக்குள்ள நீங்க போகணும் சார், அதுக்குள்ள நீங்க போகணும். நான் பேசுவது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சார், நீங்க எந்த லெவல்ல திங்க் பண்ணணும்னு நான் சொல்றேன் சார். நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார், பெரிய லெவல் எக்ஸ்ட்ரானரி திங்கர். அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார், சொந்த கம்பெனில இருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே போனா அப்படி. அவர் ஆரம்பிச்ச 1976 கம்பெனியில இருந்து 1980 ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க. 4 ஆண்டுகள் இந்தியால பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கம். அப்பதான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார். அப்ப நினைக்கிறாரு, என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களே, இன்னோவேஷனே இல்லையே. அப்ப யோசிச்சதுதான் சிம்பிளிசிட்டி. அதனாலதான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ப்ராடக்ட். 2வது நான் சொன்ன உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும்.
எப்படி திங்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார். அந்த வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏன்னா முதல்ல எப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. லெட்டர் தான் போட முடியும். அந்த லெட்டருக்கு நீங்க நினைச்ச நேரம் பதில் போடலாம். லெட்டர் காலைல 10 மணிக்கு வந்துச்சு, நைட்டு 8 மணிக்கு பதில் கடிதம் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்ப நினைச்சவங்க நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறாங்க. போனை எடுக்கலைன்னா பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் மெசேஜ் போடுறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா அதை விட பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் சொசைட்டி. டிஸ்ட்ராக்ஷன், குறிப்பா இந்த 40 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வாழ்றீங்க. இதற்கு முன்பு இருந்தது இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை, எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறீங்க? எப்படி உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வர போறீங்க? போனை சுவிச் ஆஃப் பண்ணுவீங்களா? இல்ல காலையில 1 மணி நேரம் வாட்ஸ்அப், சாயந்தரம் 1 மணி நேரம் வாட்ஸ்அப் மட்டும் பயன்படுத்துவீங்களா? இன்ஸ்டாகிராம் 3.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க சார். 3.5. உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷனே 7 பில்லியன் தான். உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில பாதி பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. பாதி பேர் இன்ஸ்டாகிராம். எப்படி இன்னைக்கு உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கும், என் போன்ல இருக்கு. 3.5 பில்லியன் பீப்புள். அதனால அன்பு சொந்தங்களே, உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. உலகத்தினுடைய சார், இந்தியாவுடைய பெரிய கம்பெனி என்னங்க சார்? ரிலையன்ஸ். பெரிய கம்பெனி ரிலையன்ஸ். ரிலையன்ஸுடைய மொத்த மதிப்பீடு என்ன? $260 பில்லியன். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இடம் எத்தனாவது? 53வது இடம். என்னங்க சொல்றீங்க? 140 கோடி பேர் இருக்கிற நாடு. நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்பானி, அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் 53வது இடம் தாங்க. நமக்கு 52 கம்பெனி அதுக்கு மேல இருக்கு. 52 கம்பெனியில 85% அமெரிக்கால இருக்கு. அந்த 85%த்துல 80% கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு சின்ன மாகாணத்துக்குள்ள சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. அதனால இரண்டாவது விஷயம், நண்பர்கள் திங்க் பண்ணுங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க, தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க. மைக் ஆமான்னு சொல்லுதா வேண்டான்னு சொல்லுதான்னு யோசிக்கிறேன். தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க. விசில் போடுங்க. காலைல இறையன்பு சார் பேசினாங்க, விசில் போடுறத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க. பெருசா திங்க் பண்ணுங்க சார். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதுல ஒரு குளோரி இருக்கு. நீங்க பெருசா திங்க் பண்ணி அதுல நீங்க தோத்தீங்கன்னா அதுல ஒரு குளோரி இருக்கு. வாழ்க்கை நல்லா பாருங்க சார். வாழ்க்கை யாரை கொண்டாடும்னா, ஜெயிச்சவனை கொண்டாடும், சில நேரத்தில் தோத்தவனையும் கொண்டாடும். ஆனா வேடிக்கை பார்த்தவனை எப்பொழுதுமே கொண்டாடாது. நாம வேடிக்கை பார்க்கிற இடத்துல இருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, இதை அப்படி பண்ணிருக்கலாமே, தோனி 43 வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே, ஏன் அடிக்கல, அது வேடிக்கை பார்ப்பவன். ஆனா 43 வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான். அந்த ஒரே ஒரு மாசம் மேட்ச் ஆடுறதுக்கு 8 மாசம் பாடியை தயார் பண்ணிட்டு அந்த ஒரு மாசம் மேட்சுக்கு வர்றான். அன்பு சொந்தங்களே, கிரிட்டிக்கல் திங்கிங், டீப் திங்கிங், குவாலிட்டி திங்கிங் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போனோம். மூன்றாவது இரண்டாவதோட பெருசு. ஃபர்ஸ்ட் நாம சிம்பிளிசிட்டி, இன்னோவேஷனை பத்தி பேசணும். இரண்டாவது நாம் பேசியது டீப் திங்கிங்க பத்தி பேசணும். இதுல இருந்து எப்படி நீங்க ஃப்ரீயா வெளியே வருது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது சார், உங்களுடைய துறையில நீங்க நிபுணராகும். மாஸ்டரி ஆஃப் யுவர் ஒர்க், உங்க வேலையினுடைய மாஸ்டரி. நிபுணர்ங்கிற பேர். சூப்பரான சர்ஜன் சார், அவர் தான் அல்டிமேட் சார். ஜெம் பழனிவேல், அவரு கையில லேப்ரோஸ்கோபி கொடுத்தீங்கன்னா கடவுள் கையில ஏதோ கொடுத்த மாதிரி சார். உள்ள பூந்து அப்படி வெளியே வருவார். கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜசேகரன் சார், எலும்பை எப்படி கொண்டு போனாலும் ஒட்டி வச்சு வெளியே அனுப்பிடுவார் சார். விராட் கோலி சேஸ் மாஸ்டர் சார். நீங்க மேட்சை கொடுங்க, ஓவரை கொடுங்க, பால சொல்லுங்க, அடிச்சு கிளப்பிட்டு 3 பால் இருக்கும்போது வெளியே வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருவார். அப்ப இவங்க மைண்ட் வித்தியாசமா திங்க் பண்ணும். This people's mind thinks very different. நான் ஜெம் பழனிவேலு சாருடைய ஃபேன். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன். இந்த மாதிரி வித்தியாசம் மனிதர்கள்ட்ட அப்பப்போ போய் உட்கார்ந்து பேசுவேன். சார் என்ன நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு நாள் ஜெம் பழனிவேல் அவரை பார்த்தேன். 70 வயசு மனுஷன், 70 இயர்ஸ். ஆள் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கையெல்லாம் அப்படி ஃபிட்டா கெட்டியா இருந்தது. ஏன் சார் ஜிம்முக்கு போவீங்களான்னு கேட்டேன். ஆமா, நாமளே ஜிம்முக்கு போவேனாரு. எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க? 70 வயசுல எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க? நான் லேப்ரோஸ்கோப்பில இந்த சின்ன லென்ஸ்ல நான் பார்த்து
வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள டீப்பா போவேன். அப்ப நான் லேப்ரோஸ்கோப்பியை ஆபரேட் பண்ணணும். சலூன் கடையில் அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி அதை ஆபரேட் பண்ணணும். அப்ப என்னுடைய கை மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஃபுல் லேப்ரோஸ்கோப்பி அந்த 2 விரலை நான் ஆபரேட் பண்ணணும். அப்ப நான் என்னுடைய ஒரு நரம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆபரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். கிரிட்டிக்கல் ஆபரேஷன். என்னுடைய ஒரு நெகமும் சதையும் நரம்பும் ஃபிட்டா இருக்கும். அப்ப 70 வயசுல நான் காலையில 5 மணிலிருந்து 15 சர்ஜரி ஒரு நாளைக்கு பண்றேன்னா என் பாடி ஃபிட்டா இருக்கும். அப்ப 70 இயர்ஸ்லயும் நான் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி என் உடம்ப நான் ஃபிட்டா வச்சுக்கிறேன். ஏன்? மாஸ்டரி ஓவர் இஸ் ப்ரொஃபஷன். செய்யக்கூடிய வேலையில நிபுணராக இருக்க வேண்டும் நினைக்கிறார். நிபுணர் அங்க ராஜசேகரன். உலகத்துல ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ் பாருங்க, ராஜசேகரன் சார் அங்க இருப்பார். நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ். அங்க போய் யார் சொல்லுங்க கேட்போம். நீங்க ஜிம் பழனிவேல் ஐயா அவருடைய புத்தகத்தை பார்க்கணும், படிக்கணும். கட்ஸ்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கி படிக்கணும். உலகத்துல சேலஞ்ச் பண்ணி போறார் பிரிட்டன்காரங்கிட்ட, அமெரிக்காரங்கிட்ட. ஏன்னா ஆபரேஷனுக்கு கிராண்ட் பிரிக்ஸ் விருது இருக்கு. நமக்கு ரேஸ் கார் ஓட்டுற மாதிரிங்க. எல்லா டாக்டரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் சர்ஜரி பண்ணுங்க, யாரு சூப்பரா பண்றீங்களோ உங்களுக்கு கோல்டு மெடல். இந்த மனுஷன் தேடி தேடி போறார். எங்கெல்லாம் விருது நடத்துறீங்க? அமெரிக்காவா? நான் வர்றேன். லண்டனா? வந்துகிட்டே இருக்கேன். ஜெர்மனியா? கிளம்பிட்டேன். அங்க போய் அவனுகிட்ட சண்டை போட்டா தான் இவர் கத்துக்க முடியும். கத்துக்கிட்ட மனுஷன் 10 வருஷத்துல கோல்டு மெடல் இவர் வாங்க ஆரம்பிக்கிறார். இந்த 3வது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது. உங்களுடைய துறையில நிபுணத்தனத்தை நோக்கி நீங்க போகணும். நான் மில்க் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். நான் ஒரு க்ளோத் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். நாடி நரம்பு சதையெல்லாம் அதை பத்தி மட்டும் யோசிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். ஈரோடு மஞ்சள் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். So this third is the most important, sir. ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் அவங்க ப்ரொஃபஷனை மாஸ்டர் பண்ணாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாஸ்டர். நிவிடியாவுடைய சேர்மன் ஜென்சன் ஹுவாங்னு ஒருத்தர் இருக்கார், தைவனீஸ் பர்சன். அவர் தான் சிஇஓ, மாஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அவருக்கு எல்லாம் தெரியும், மாஸ்டர். அமேசான் ஜெஃப் பீசோ, மாஸ்டர். பெர்க்ஷயர் ஹாத்வே உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி. அதனுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், வாரன் பஃபெட். 91 வயசுல இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தம்பி ரொம்ப வயசாயிருச்சு, இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிக்கிறேன். எப்பங்க? 91 வயசுல. நம்ம 45 வயசுலயே பாக்குறோம், என்னடா உடம்பு லைட்டா வலிக்குது, ஒரு ஃபாரின் ஹாலிடே போடலான்னு பார்த்தா ஏன் முடியல? ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். 45 வயசுலயே ஆயிடுச்சு. 91 இயர்ஸ்ல வாரன் பஃபே போன வாரம் சொல்றாரு, 91 வயசு ஆயிடுச்சு, இந்த வருஷம் நான் சிஓவா இல்லை, இவரை வர்றேன். யோசிச்சு பாரு, 91 இயர்ஸ் மாஸ்டர். இன்னும் ஆச்சரியம், டெய்லி ஒரே கலர் சட்டை, டெய்லி ஒரே கலர் பேண்ட். யாரெல்லாம் போடுறான்? உலகத்தினுடைய பெரிய ஆட்கள் எல்லோரும் இதே வேலையை தான் செய்யறாங்க. மார்க் ஜக்கர்பர்க் கிரே கலர் ஷர்ட், பிளாக் கலர் ட்ரவுசர். ஸ்டீவ் ஜாப் ஸ்வெட்டர், பிளாக் கலர் ஸ்வெட்டர். இதுவும் வாரன் பஃபே இன்னும் ஒரு லெவல் மேல போயிட்டார். மாஸ்டரி ஆஃப் திங்கிங் என்ன சொல்றாருன்னா, பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒண்ணுதான் சார் சாப்பிட்றேன் 60 வருஷமா. ஒரு பேக்கன், 2 எக்கு, பிரவுன் லோஃப், இதே பிரேக்ஃபாஸ்ட். ஒரே கடையில 60 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட். அதுல கூட டைம் வேஸ்ட் ஆயிருமா திங்க் பண்ணா பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாரன் பஃபெட்னுடைய லைஃபை படிச்சு பாருங்க. ஒரே கடை 60 இயர்ஸ், ஒரே பிரேக்ஃபாஸ்ட் 60 இயர்ஸ். அவர் சொல்றார், 20 சென்ட்டுக்கு ஆரம்பிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு $4 விற்கிறாயா. உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி. அன்பு சொந்தங்களே, நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னாங்க, யூ ஹேவ் த பொட்டன்ஷியல். உங்கள்கிட்ட அது இருக்கு, யூ ஹேவ் இட், யூ ஹேவ் இட். டூல்ஸ் மட்டும் வேணும், அவ்வளவுதாங்க. டூல்ஸ் வேணும். நைட்ல போறதுக்கு லைட் ஆன் பண்ணிட்டு போறது டூல். நம்ம எல்லாரும் நைட்ல போலாம், ஆனா லைட் கொடுக்கிற வரைக்கும் நைட்டை பார்த்து பயமா தான் இருக்கும். லைட் கொடுத்துட்டாங்கன்னா எந்த நைட்டா இருந்தாலும் லைட் போட்டு யாரு வேணாலும் போலாம். அதனால இந்த 3வது, உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில நிபுணர் என்கின்ற பெயரை நீங்க வாங்க. பெரிய ஆளுமைகள் எல்லாத்துக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டது, இன்க்ளூடிங் தோனி. I've learned from நிபுணர், எக்ஸ்பர்ட், பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ். நமக்கு தேவை ஈரோடு, இந்தியாவில் ஜேசிஐல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர் நீங்க தான். ஏன்னா எங்கேயுமே இல்லாதவங்க ஈரோட்டில் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மாவுடைய தொகுதி முடக்குறிச்சி, சிவகிரி, பயங்கர ஆச்சரியம் சார். விவசாய இடத்துல ஈரோட்டுக்குள்ள போய் பாருங்க, எத்தனை கம்பெனி, எத்தனை எஸ்எம்இ. எங்கேயுமே இவ்வளவு எஸ்எம்இ நான் பார்த்தது இல்லைங்க ஈரோட்டில் இருக்கிற மாதிரி.
சின்ன சின்ன நிறுவனங்கள், அங்க டிராக்டர் மேனுஃபேக்சரிங், களை எடுக்கிற மிஷின், மஞ்சளை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ற ஒரு மிஷின், இங்க வந்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட், அத்தனை நிறுவனங்கள் இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டம் நாம போகணும். ஏன்னா அப்பா தாத்தாலாம் அவ்வளவுதான் அவங்களால செஞ்ச முடிஞ்சது. அந்த காலகட்டம் அப்படி. இன்னைக்கு நாம டேக் ஓவர் பண்ண போறோம். நாம we have to make it 100x. So மூன்றாவது மாஸ்டரி ஓவர் வாட் யூ ஆர் டூயிங். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் கார்ல வரும்போது ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட போன் பண்ணேன். இன்னைக்கு இப்ப அண்ணே இந்த சீஸ் ஃபயர் நடந்ததெல்லாம் உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் கேட்டார், எதுக்கு தலைவா கேட்கறீங்க அப்படின்னு. ரங்கராஜ் பாண்டே அண்ணன் சொன்னேன், அண்ணே நான் அரசியல் ஒரு மாணவனா இருக்கேன், நேற்று நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க, காமன் மேன் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. நம்ம கம்யூனிகேஷன் சரியா இருந்துச்சா, அரசியல் கட்சியா நாங்க கம்யூனிகேட் சரியா பண்ணமா, இல்ல மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்திட்டோமா, இல்ல ட்ரம்ப் முதல்ல ட்வீட் போட்டது தப்பா, ட்ரம்ப் போடாம இருந்தா அது வேற மாதிரி போயிருக்குமா, இல்ல நாம 5:30 மணிக்கு நடந்த பிரஸ் பிரீஃபிங்க 4 மணிக்கு நடத்தி இருக்கணுமா, இல்ல நம்ம எல்லாம் சரியா தான் பண்ணமா, இல்ல நான் சொல்லுங்க. நான் அப்ப நான் ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட சாயந்தரம் சொன்னேன், நான் அரசியல் ஒரு மாணவன், கத்துக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க அண்ணன். நாம அந்த மாதிரி நினைக்கலைன்னா சார் லைஃப் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம சைடுல ரோட்ல இங்கே நின்றுட்டு இருப்போம். நான் என்னுடைய வாழ்க்கை அரசியல் இருக்கிறனால நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். நான் படிக்கணும். உலகத்தில் நடக்கிற எல்லா ட்ரெண்டையும் நான் படிக்கணும். நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவில் நடக்குது, ட்ரம்ப் என்ன பேசுறாரு, என்ன யோசிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, அது என் தொழில், என்னுடைய ப்ரொஃபஷன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. நீங்க அதை மாஸ்டரி பண்ணணும். மாஸ்டரி யாருனாலே பண்ண முடியாதுங்க. இட் இஸ் a process. கால்ஃப் சாகும்போதும் ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்கலாம். இது மூன்றாவது. நான்காவது, இன்னைக்கு நம்ம கையில 3 பால் தான் சார் இருக்கு. ப்ரொஃபஷனல் பால், பர்சனல் பால், சோஷியல் பால். இந்த 3 பந்தையும் எப்படியோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சர்க்கஸ்ல பண்ற மாதிரி 3 பந்து தான் இருக்கு. ஆபீஸ்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஒய்ஃபோ கணவனோ திட்டுவாங்க, வேலையில ஆபீஸ்ல உட்காந்துக்கிறியா, ஞாயிற்றுக்கிழமை ஏன் போற, வீட்டுக்கு வா. வீட்லயே உட்கார்ந்துருந்தா வீட்டுல சோறு போட மாட்டாங்க, வேலையிலேயே எதுக்கு வீட்லயே உட்கார்ந்துருக்க. இல்ல மூணாவது, எங்களை மாதிரி முன்னருக்கு எங்க தலைவர்ல இருக்கிறாங்க. சமுதாய பணி, சமுதாய பணி, சமுதாய பணின்னு இருந்தா பர்சனல் லைஃப் இருக்காது, ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்காது, சோஷியல் லைஃப்லயே இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய சேலஞ்ச், இந்த 40 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த 3ஐயும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? 1 அதிகமா போச்சுன்னா 2 அடி வாங்கிடும். ஆனா 3ஐயும் யாருனாலையும் சாதிக்க முடியாது. கௌதம் புத்தா சொல்றாரு, உன்னால 3ஐயும் செய்ய முடியாதுப்பா, கோல்டன் மீன் அப்படின்றார். கோல்டன் மீன் அண்ணே, நான் இங்க போறதா இங்க போறதா? புத்தர் சொல்றார் 2 வேண்டாம், சென்டர்ல போப்பாங்கிறார். நம்ம விவேகன் அடிக்கடி சொல்லுவார், லாரி வந்துச்சுன்னா சென்ட்ரல் 2 லைட் இருக்குல்ல, சென்டர்ல போப்பாரு அப்படி. அது பேர் கோல்டன் மீன். நோ எக்ஸ்ட்ரீம்ஸ், ஆல்வேஸ் இன் தி மிடில் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், உங்க பர்சனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க. ஜேசிஐ நேரம் கொடுக்கணும், ரோட்டரி கிளப் நேரம் கொடுக்கணும், லைன்ஸ் கிளப் கொடுக்கணும். ஒரு அரசியல் கட்சி தொண்டனா இருக்கிறேன், திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், எந்த கட்சியில இருந்தாலும் அதுக்கும் நேரம் கொடுக்கணும். இல்லைங்க நான் உள்ளூர்ல கோவில் திருவிழா கமிட்டியில் இருக்க, அதுக்கும் நேரம் கொடுக்கணும். அண்ணே நான் தானே குலதெய்வம் கோயில முக்கியமான ஆளு, முதல் மரியாதை எனக்கு தான் கொடுப்பாங்க, அந்த 100 பேர்த்துல நான் இருக்கேன், அதுக்கும் கொடுக்கணும். சோஷியல் லைஃப் இன்னைக்கு நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கு, நம்ம ஒரே வயசு தாங்க, வயசானவ மாதிரி பேசுறாங்க, நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சோஷியல் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், 3லும் நீங்க சாதிச்சாதான் அது அழகு, 3லும் சாதிச்சாதான் அது நல்லது, 3லும் சாதிச்சாதான் அது நல்ல ஒரு லைஃப். இந்த 4வது, இது ஒரு லீடர்ஷிப்புக்கான இலக்கணம். இந்த 3ஐயும் நீங்க பாருங்க, 3க்கும் நேரம் கொடுக்குறீங்களா, 1க்கு அதிகமா கொடுக்காதீங்க, கரெக்டா கொடுங்க, 3ஐயும் கொடுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. இது 3வதை விட 4வது முக்கியம். 5வது கடைசி. என்ன சார் 1 2 3 4 பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க, தூக்கம் வருது, காலையில இருந்து உட்கார வச்சுட்டாங்க 8:30 மணில இருந்து. 5வது, இந்த 4ஐயும் விட முக்கியமாக நான் பார்க்கின்றேன். இது சுவாமி விவேகானந்தா சொன்னது. 1 மட்டும் எடு, டேக் 1 thing in life. Work as if your whole life is dependent on it. 1ஐ மட்டும் எடு, உன்னுடைய வாழ்க்கையில அந்த 1 மட்டும்தான் முக்கியம் என்பதை போல எல்லா விஷயத்தையும் அந்த 1 மேலேயே போடு, உனக்கு சக்சஸ் வந்தே தீரும். இது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன பல விஷயத்துல எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் சார். 5வது, இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. So many opportunity, distraction.
என்ன செய்யலாம், எதுக்கு போலாம்? படத்துக்கு போனாவே நெட்ஃபிளிக்ஸ்ல எத்தனை பேர் போட்டோன்னே ஒரு படத்தை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ஆப்பத்தை சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காவாசியா இருக்கும். இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி. எந்த படமும் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அமேசான் பிரைம் அந்த முதல் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள இத்தனை சுத்தி அத்தனை சுத்தி. ஏன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போவீங்கன்னு எனக்கு தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஜேசிஐ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்னுடைய வேண்டுகோள், ஒன் திங். அடுத்த ஒரு வருஷம் இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஹெல்த். நான் வெயிட் அதிகமா இருக்கேன், என் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, எனக்கு இந்த வயசுலயே சுகர் வந்துருச்சு, இந்த வயசுலயே பிபி வந்துருச்சு. டேக் ஒன் திங் சார், ஒன் திங். நீங்க செய்யற எல்லா வேலையோட இந்த ஒரு விஷயத்துக்கு நேரம் கொடுங்க, கொஞ்சம் அதிக நேரம் கொடுங்க. நான் அது கத்துக்கணும்னு பாக்குறேன், இத்தனை நாளா ஒத்தி தள்ளி போட்டுட்டேன், நேரமே கொடுக்கல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நேரம் கொடுங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் உங்களால நேரம் கொடுக்க முடியலன்னா டிஸ்ட்ராக்ஷன் இஸ் சோ மச், உங்களால கொடுக்கவே முடியும். சோ என்னுடைய அன்பான வேண்டுகோள், டேக் ஒன் திங். நான் அடுத்த 6 மாசம் நான் முடிவு பண்ணிட்டேன் சார், நான் ஒரு மனிதனா, எனக்கு லேர்னிங் மட்டும்தான். இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு கம்பெனி, அவங்க தான் ரேடார்ஸ் எல்லாம் செய்யறாங்க. 3 மணி நேரம் அந்த கம்பெனில போய் உட்காந்து சொல்லிக் கொடுங்க சார், எப்படி சார் அந்த ரேடார் எல்லாம் பண்றீங்க, கத்துக்கணும் சொல்லுங்க. நான் 6 மாத காலம் ஐ வாண்ட் டு பி a ஸ்டூடெண்ட். நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த 6 மாசம் நமக்கு அரசியல் வேலை குறைவா இருக்கு, வேலை பளு கம்மியாயிருச்சு, பர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இல்ல, கத்துக்குவோம், உலகத்துக்கு போவோம், தேடுவோம், யூனிவர்சிட்டிக்கு போவோம், உட்காருவோம், கத்துக்குவோம், படிப்போம், அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்துவோம். இது என்னுடைய மைண்ட் செட். ஏன்னா இத்தனை நாளா முடியல சார், ஒரு புக்கை கூட படிக்க முடியல. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல. டிஸ்ட்ராக்ஷன். ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க, அண்ணே இந்த பிஜேபி வளர்றதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டுமாங்கண்ணே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. சரிங்க ஐயா, பண்ணிடலாங்க ஐயா. அத மோடி ஐயா இப்படி சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஐயா. நான் மோடி ஐயாவை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா, அவங்க யாரு மேலே தப்பு இல்லை. ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசலாம், நாம பாராட்டணும். அப்ப நான் முகத்தை மூடிட்டு ஐயா இல்லைங்க ஐயா, நான் ஃபிளைட்ல மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு, சாரிங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது. ஃபிளைட்ல இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏத்து, அங்கேயும் நேரம் இல்லை. ஆபீஸ்க்குள்ள போறீங்க, அங்கேயும் நேரம் இல்லை. காலையில 6 மணிலிருந்து மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. அப்ப 4 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்பையா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது, மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு. இன்னைக்கு நான் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஜேசிஐ வரணும், ஓடி வந்த சார், சென்னையிலிருந்து ஓடி வந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து. ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு. நேற்று கன்னியாகுமரியில சார், நேற்று கன்னியாகுமரியில கடைக்கோடி NH44 எண்ட் ஆகிற முக்குல முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜில் மாணவர்கள்ட்ட பேசினேன். நேற்று நைட்டு தந்தி டிவியில நைட்டு 11 மணி வரைக்கும் நம்முடைய வார பத்தி பேசணும் லைவா, ஒரு 2 மணி நேரம் என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொடுப்போம். காலையில சென்னை, இன்னைக்கு இங்க இருக்கு. ஏன்னா சார் கத்துக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் எதுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார், நான் ஒரு சின்ன ஆள். ஒரு விஷயத்தை நீங்க எடுங்கன்னு அணித்தரமா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு விஷயம், யுவர் பர்சனல் லைஃப் ஒரு விஷயம், வெயிட்டை குறைக்கணும் ஒரு விஷயம், ஃபிட் ஆகணும் ஒரு விஷயம், 6 பேக் வைக்கணும் ஒரு விஷயம், 100 புத்தகங்களை படித்து தூக்கி எறிய வேண்டும் ஒரு வருஷத்துல ஒரு விஷயம், என் கம்பெனியை 3 மடங்கு வளர்த்தணும் ஒரு விஷயம், உறவினர்கள்ட்ட நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணணும், சொந்தக்காரங்கிட்ட சண்டை ஒரு விஷயம், ஹஸ்பண்ட கொஞ்சம் சின்ன மனக்குமுறல் இருக்கு, மனைவிட்ட மனக்குமுறல் இருக்கு ஒரு விஷயம், எனக்கும் குழந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, முதல்ல மாதிரி நாங்க நல்லா இல்லை ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், பர்சனல் ப்ரொஃபஷனல் சோசியல், அது என்ன கன்றாவியம் வேணாலும் இருக்கட்டும் சார், ஒரு விஷயத்துல அடுத்த ஒரு 6 மாத காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, டைம் கொடுங்க, கான்சியஸா அந்த ஒரு விஷயத்து மேல டைம் கொடுத்து நடந்து பாருங்க. இதுல நீங்க மத்த வேலையை செய்யணும், அப்பா வேலையை செய்யணும், அம்மா வேலையை செய்யணும், கணவன் வேலையை செய்யணும், மனைவி வேலையை செய்யணும், பிசினஸ் நடத்தணும், அரசியல் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன், மாவட்ட தலைவர், நான் வேலை செஞ்சுதாக ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சொல்ல முடியும், இல்ல எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை, நானும் போட்டுமா, நான் பொறுப்பு கொடுத்துருக்கோம், ஒரு வேலை செஞ்சுதாங்க ஆகும்.
இல்ல பிசினஸ் மேன் இல்லைங்க சார். அந்த வேலையை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் இப்படி வரும் சார். இப்படி வரும், கண்டிப்பா வரும், இப்படி வரும். ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நீங்க war is won not on the battlefield. நாம பாகிஸ்தான் நம்ம 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார். 4 நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல. நான் படிக்கிறத கேளுங்க. நம்ம மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார். நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா, நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க சார். 2015 22 அப்பாச்சே ஹெலிகாப்டர், 15 சினூக் ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2020 இன்னும் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம். 2016 P8 பாய்சிடான் $1 பில்லியன் 4 ஏர்கிராப்ட் வாங்குறோம். உலக உயரத்துல 30 கிலோமீட்டர் மேல பறக்கக்கூடிய ட்ரோன் MQ-9B சி கார்டியன் ட்ரோன் 2024 31 ட்ரோன் வாங்குறோம். 2029 டெலிவர் ஆகிறதுக்கு 50 ட்ரோன் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு S-400 நம்ம பேசுறத 2018 $5 பில்லியன் 3 வாங்குறோம். 2004 INS விக்ரமாதித்யா வாங்குறோம். சுக்காய் 30 2021 இன்னொரு 12 வாங்குறோம். T-90 ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ்ட் டேங்க், அதை நாம ரஷ்யாவோட மேனுஃபேக்சர் பண்றோம். AK-203 அசால்ட் ரைபிள் நம்ம ஊர்ல 6 லட்சம் ரைபிள் 2021 ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். 1 லட்சம் ரைபிள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். ரஃபேல் 2018-19 63,000 கோடிக்கு 36 வாங்குறோம். 2020 இருந்து 22க்குள்ள 36 வந்துருச்சு. அடுத்த 23 ஆர்டர் பண்ணிட்டோம். 2018 LR SAM பேரக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் $770 மில்லியன் வாங்குறோம். பேராக் 8 $6 பில்லியன் 2018 வாங்குறோம். அன்மேன்ட் ஏரியன் வெஹிக்கிள் 2001 இருந்து 21 வரைக்கும் $4 பில்லியன் வாங்குறோம். BV RAM, Heron loitering munition, Python 5 BV RAM, Spice 2000 guided missile, Popeye air to surface missile, Sky Striker loitering munition, Heron, Searcher, Herop, ELM 2075, ELM 2248 multi-mission radar system, Spider medium surface air system, Barak SM. இதெல்லாம் வாங்குறோம். இது வாங்குறனால தயாரா இருக்கும். நீ எப்ப வேணாலும் சண்டைக்கு வாடா பாத்திரலாம். நீ எப்ப வேணாலும் வா பாத்திரலாம். நீ இத்தனை நாளா நியூக்ளியர் பட்டன் அமுத்திடுவேன் தான் நீ சொல்லி சுத்திட்டு இருக்கிற. நீ வா பாத்திரலாம். நாம ப்ரிப்பேர் பண்ணோம். 10 ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார், இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார். ஒரு மிசைல் 5 கோடி ரூபாய் சார், உங்க வரி பணம். S-400 4 தான் வாங்கணுங்க. 4 லான்ச்சர் $5.3 பில்லியன் 50,000 கோடி உங்க வரி பணம். ரீப்பர் ட்ரோன் 30 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார், $1.4 பில்லியன் உங்க வரி பணம். We prepared when there is no war. So war வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. இது வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம், டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல. உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு உன் நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம். நாம எதுக்குங்க பிடிக்கணும்? சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விடணும்? நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிடும். அவன் IMF கடன் வாங்கி மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வரோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிப்போம். ஆனா இன்னைக்கு ஏன் பிடிக்கலீங்க? இன்னைக்கு POKவை பிடிச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதையும் நாம பார்த்துக்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும். சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதையும் பார்க்கணும். அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும்? இது வெள்ளாங்க ஐயா. ஏற்கனவே 50% பிடிக்கணும், 50% பிடிக்கூடாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார், நான் சென்ட்ரல் இருக்கேன். நாம தயார்படுத்தும். 8 ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையா ஒரு மனிதனும் we prepared ourselves. அதனாலதான் திரும்ப நான் சொல்றேங்க சார், நீங்க 40 வயசு கீழே இருக்கீங்க, அற்புதமான வயது. ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் டைம், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் எல்லாம் போடும். ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும்.
இந்த 5ம் நடந்தால் என்னை பொறுத்தவரை நீங்க ஒரு லீடர், ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன். உங்களால சமுதாயம் மாறும். 100 மடங்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். இந்த 5 விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். அதே நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஈரோடு போன்ற ஒரு அற்புதமான JCI Zone 17ல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இளைஞிகள், 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, துடிப்பு மிக்கவர்கள். நிச்சயமா இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும். 100 மடங்கு வளர்ச்சியை நீங்க காட்டணும். இந்தியா உண்மையாலும் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். தயவு செஞ்சு நினைங்க, தயவு செஞ்சு நேரம் கொடுங்க, தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ஷன்ல மாட்டாதீங்க, கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க, இன்னோவேட்டிவா இருங்க. ஒரு விஷயத்தை அடுத்த 6 மாசம் எஃபர்ட்டை போட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு சார், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. அந்த 1 வருஷம் 6 மாசம் அந்த துறையில் நிபுணத்துவம் வாங்க. நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் கூட கொடுத்தேன். அதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுங்க. குறிப்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜோனுடைய தலைவராக இருக்கக்கூடிய JFSR கௌஷிக் அவர்கள், JFD ஈவென்ட் சேர்மன் ஐயா சென்னியப்பன் அவர்கள், போஸ்ட் பிரசிடென்ட் JFM கார்த்திகேயன் அவர்கள், கான்ஃபரன்ஸ் டைரக்டர் JFP NN பரணிதரன் அவர்கள், அதே போல முன்னாள் தேசிய தலைவராக 1984 JCIக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய JCI சென் வல்லபதாஸ் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI சென் முத்துசாமி ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI சென் டாக்டர் நாகராஜன் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI PPP எஸ் பால வேலாயுதம் ஐயா அவர்கள், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI PPP டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள், நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் JFS அசோக் பட் அவர்கள், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்கள், மணிகண்டன் அவர்கள், கிஷோர் குமார் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், பரணிதரன் அவர்கள், லோகநாதன் அவர்கள், கார்த்தியன் அவர்கள், மேல இருக்கக்கூடிய குறிப்பா அந்த எல்லோ டிஷர்ட்ல இருக்கக்கூடிய சகோதரிகள், ஆனா அவங்க தான், நீங்க தான் ஆர்கனைசர்ஸ். அவங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அன்பு எப்பொழுதும் எங்கள் மீது இருக்கணும், நாட்டின் மீது இருக்கணும். எப்பொழுதும் நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும், பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.